அப்போ நலன் வந்து கேட்குற இந்த கதைகள் வழியாக நலன் இல்லை. இப்போ எனக்கு கல்யாணம் ஆகி எனக்கு குழந்த பிறந்த பிறகு இந்த குழந்தைக்கு ஒரு 3 வயசு ஆகும்போது இந்த கதையை நம்ம சொல்ல ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு நான் ஒரு 3 வருடமாக அதுக்கு வந்து நிறைய மெனக்கிட்டுட்டு இருந்தேன். ஒரு புத்தகத்தை அந்த அந்த கதையை சொல்லலான்ட்டு. ஆனால் அந்த கதையெல்லாம் திரட்டி எல்லாத்தையும் வச்சா எந்த கதையும் என்னால் படம் போட முடியல. ஏன்னா அதில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நவீன அச்சு மரபுக்கான இடங்கள்லையோ அந்த கதையை நம்மளுக்கு ரீரைட் பண்ணி சொன்னவங்களோ அந்த சாராம்சத்தை சொல்லவே இல்லை. சப்தரிஷிகள் தான் வருவாங்க. முதல் 7 வள்ளலில் சப்தரிஷிகள் தான் வருவாங்க. அவங்க தான் இந்த 7 வள்ளல்களையும் சோதிப்பாங்க. சோதித்து அவங்களுக்கு தான் அது சிக்கலாகவும் இருக்கும். இப்போ அந்த இடத்துல தான் அந்த கதைகள் போடப்பட்டிருக்கும். அப்போ சப்தரிஷிகளுக்கான இடன்றது பழைய கனிய பரப்புக்குள்ளே இருக்கிற கூறுகளோட அந்த சமூகத்தை இயக்கிற பாங்கில் இருக்கிற பின்னணிகளை பற்றி சொல்லுது. அதில் என்னென்னா இவருக்கு வந்து அந்த கனிய பின்னணி பிரகாரம் இவருக்கு சனி திசையில் அந்த ஜென்ம சனியோ இந்த பாத